தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. மல்லி 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 மல்லி. அவளுங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சார். நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாளுங்க. நீ கூட சொன்னிய அவங்களோட நடவடிக்கை சரியில்லைன்னு. நான் கண்டுக்காம விட்டுட்டேன். அவளுங்களை நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருந்துருக்கணும். அதான் போன ஏரிங்கள சொல்லிட்டாலே, இனிமே பெருசா என்ன நடந்துட போகுதுன்னு கொஞ்சம் மிதப்புல இருந்துட்டேன். அந்த தேவசேனா எப்படிதான் மோப்ப முடிச்சானே தெரியல. தப்பிச்சு இங்க வந்து சேர்ந்துட்டா. தேவசேனா ஆஜராகிறதே அவங்களால தானப்பா. நமக்கு ராஜியும் ரஞ்சிதாவும் எந்த அளவுக்கு யூஸ் ஆவாங்கன்னு நினைச்சோமோ அந்த அளவுக்கு இடைஞ்சலாவும் இருக்காங்க. ஐயோ, எனக்கு வர ஆத்திரத்துக்கு. என்ன சார் நீங்க வக்கீல்லாம் யாரும் ஆஜராக மாட்டாங்கன்னு சொன்னீங்க? அப்பா எவ்வளவோ ட்ரை பண்ணாரு சார். எப்படியோ அவங்க அதெல்லாம் மீறி வந்துட்டாங்க. சரிம்மா, அந்த அம்மா வந்தது இருக்கட்டும். சாட்சியை வீட்டுல விட்டுட்டு நீங்க மட்டும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இத்தனை வருஷம் கேஸ் நடத்திருக்க, இப்படி ஒரு அவமானத்தை நான் சந்திச்சதே இல்லை. என்ன சார், நீங்க மட்டும் கரெக்டா வாதாடுனீங்களா? உங்க மேல கடுப்புல இருக்கிறேன். அவ 19 சொல்லிட்டு போறா, ஆதாரம் கொடுன்னு கேக்குறீங்க. அவ ஆதாரத்தை தூக்கி வந்துருவா, நான் ஜெயிலுக்கு போகணும். அதான சார் உங்க ஆசை? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வேற லெவல்ல பேசுனீங்க. நிஜமாவே இப்படி எல்லாம் கோர்ட்ல பேசுவாங்களான்னு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க ஒவ்வொரு பாயிண்டையும் எடுத்து வைக்கிறப்ப அந்த ஆளு மூஞ்சி போன போக்க பாக்கணுமே. அவரால பேசவே முடியல, கையெல்லாம் ஆடி போச்சு. நான் பாத்துக்கிட்டே தான் இருந்தேன். தண்ணிய குடிச்சுக்கிட்டே இருந்தாரு. எப்ப தெரியுமா ஒருத்தவங்க தண்ணிய குடிப்பாங்க? பேசுறதுக்கு என்ன வார்த்தையை உபயோகிக்கிறதுன்னு யோசிக்கிறப்பதான் நாக்கு வறண்டு போய் தண்ணிய குடிக்க தோணும். இத எங்க அண்ணன் அடிக்கடி சொல்லுவாரு. அப்படி நம்ம கூட விவாதிக்கிறவங்க தண்ணிய குடிச்சிட்டா அவங்க பயப்படுறாங்க, தோத்து போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம்னு சொல்லுவாரு. அப்புறம் மேடம், ஜட்ஜ் நீங்க பேச பேச அப்படியே எழுதிக்கிட்டே இருந்தாங்க. மல்லி, ரொம்ப தேங்க்ஸ் மல்லி. நீ எனக்காக என்னெல்லாமோ செய்யற. வாங்க சார் போலாம். என்ன சார், அவர் என்ன தீவிரவாதியா? கொஞ்சம் அப்படி இருங்க சார். ஒரு 2 நிமிஷம் பொண்டாட்டிக்கிட்ட பேசிட்டு வருவார். சரிங்க மேடம். ஓகே மேடம். மேடம், உங்க பேச்சுக்கே ஒரு பவர் இருக்கு மேடம். நீங்க சொன்ன உடனே அவங்க பம்மிக்கிட்டே நகர்ந்துட்டாங்க பாருங்க. மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நம்பிக்கையே இல்லாம இருந்தேன். என்கிட்ட ஆள் பலம் இல்ல, பணபலம் இல்ல. என் வாழ்க்கையே ஜெயில கழிஞ்சிரும்னு நினைச்சேன். ஆனா நம்பிக்கையே என்னை கைவிட்டப்ப கூட மல்லி என்னை கைவிடல. அவ எவ்வளவோ நம்பிக்கையா சொன்னா. நான் எதையுமே நம்பல மேடம். ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லாம அழுதுருக்கேன். ஆனா இப்போ இப்படி எல்லாம் நடக்கிறத பார்த்தா எனக்கு இது கனவா இல்ல நனவான்னு தோணுது. எப்படி மேடம் இவ்வளவு டீட்டெயிலா எல்லாமே சொல்றீங்க? நீங்க இன்னைக்கு ஆர்கியூ பண்ணதுமே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நிச்சயமா நான் வெளியில வந்துருவேன். நான் மல்லி வெண்பா சந்தோஷமா வாழ்வோங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல மேடம். எல்லாத்தையும் நீங்க மல்லிக்கு தான் சொல்லணும். என்னை இந்த கேஸ்ல ஆஜராக வச்சது, நிறைய டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்தது எல்லாமே மல்லி தான். உங்க மேலயும் வெண்பா மேலயும் மல்லி வச்சிருக்கிற பாசத்தை பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்கு விஜய். நல்லவங்க நல்லா வாழணும் விஜய். நீங்க நல்லா இருப்பீங்க. மல்லி, எங்க அம்மா இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு நின்னு பாத்திருப்பாங்களான்னு தெரியல. யாருமே செய்ய முடியாதத இந்த உலகத்துல ஒருத்தர் நமக்கு செய்யறாங்கன்னா அவங்க கடவுள் நமக்காக அனுப்புறவங்க அப்படின்னு நான் நம்புறேன் மல்லி. கண்டிப்பா நானும் நீயும் எத்தனையோ வருஷம் ரொம்ப சந்தோஷமா வெண்பாவோட வாழ்வோம். நான் ஜெயில இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன்னையும் வெண்பாவையும் தான் நினைப்பேன். நீ என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் மல்லி.
மல்லி, ரஞ்சிதா இன்னைக்கு வந்திருந்தான்னா அவளை கிராஸ் பண்றப்பவே கொலைய தான் பார்க்கலன்னு அவளை ஒத்துக்க வச்சிருக்கலாம். அவ ஆல்ரெடி சாட்சி சொன்னதுனால அவ வாயால அவ பார்க்கலன்னு ஒத்துக்க வைக்கணும். ரெண்டாவது, ரேணுகாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அது இருக்கா விஜய்? மேம், அது அந்த வீட்ல இருக்கும். ஆனா அங்க போய் தேடி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் மேடம். டிலே பண்ணிட்டு இருக்க முடியாது. மல்லி, நீ அந்த ரிப்போர்ட்டை மட்டும் எப்படியாவது வாங்கிட்டு வந்துரு. நான் வாங்கிட்டு வரேன் மேடம். எங்க இருந்தாலும் நான் கொண்டு வந்துருவேன். சரி, நான் லெட்டர் கொடுக்கறேன், உனக்கு கொடுப்பாங்க. ம், சரிங்க மேடம். சரி விஜய், நீங்க கிளம்புங்க. சரிங்க மேடம். தேங்க்ஸ் சார். ஓகே மேடம். ம். கான்ஸ்டபிள் கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். வரேன். கவலைப்படாத மல்லி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஐயோ ராஜமா, ஐயோ ராஜமா, என்னாச்சு ராஜமா? ஐயோ ராஜமா, காம் டவுன். ஆமா, எல்லாம் நல்ல செய்தி தானே? அப்பா சும்மா இருங்கப்பா. எனக்கு தெரியும் ரஞ்சிதா, ராஜிமா ஒரு விஷயத்துல இறங்கிட்டா. ரிசல்ட் என்னன்னு எனக்கு நல்லா தெரியுமே. இங்க பாரு, ராஜியோட டிக்ஷனரியில தோல்வின்னு ஒரு வார்த்தைக்கு இடமே கிடையாது. சரி, விஜய் எப்படி அசிங்கப்பட்டான்? ஜட்ஜு கிட்ட நல்லா திட்டு வாங்கினா? கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா நானும் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். வேற என்ன, சந்தோஷப்படுவேன். ஆஹா, செம கான்ல இருக்கா போலயே. நாம எதிர் டீம்னு விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதான். ஃப்ளவர் வாஸ் உடைஞ்ச மாதிரி நம்ம தலை நொறுங்கிடும். ரஞ்சி, என்னாச்சு ரஞ்சிதா? ராஜி சந்தோஷத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாளா? சந்தோஷத்துல எப்படி இல்லாம செய்வாங்க? இல்லப்பா, ராஜமா டென்ஷனா இருக்காங்க. ஏதாச்சும் பேசி திட்டு வாங்கிக்காதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. ராஜிமா இவ்வளவு டென்ஷன் ஆறவளுக்கு என்னமா நடந்துச்சு? யாருக்குப்பா தெரியும்? ஏமா, நீங்க 2 பேரும் தானே கோர்ட்டுக்கு போனீங்க, அப்புறம் யாருக்கு தெரியும்னா என்ன அர்த்தம்? அதை ஏன் கேக்குறீங்க? நாங்க கோர்ட்டுக்கு போல, போற வழியில இன்னொரு பஞ்சாயத்து ஆகி கோர்ட்டுக்கு போக வேண்டிய நேரத்தை மிஸ் பண்ணிட்டோம். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, கோர்ட்டுக்கே போகல, திரும்பி வந்துட்டோம். கோர்ட்ல வேற என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ராஜிமா தான் போன்ல யார்ட்டையோ பேசிட்டே வந்தாங்க. ஆமா, என்ன பஞ்சாயத்து? உங்களுக்கு சண்டை போடணும்னா ஒரு ஓரமா நின்னு சண்டை போடுங்க. அடிச்சுக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஹலோ, என்ன பண்றீங்க? நான் இவளை விட்டுருவேனா? வாங்க மேடம், வாங்க மேடம், நாமளும் போலாம். என்ன சீன் போட்டுட்டு இருக்கீங்களா நீங்க? என்ன கோர்ட்டுக்கு போக விடாம இடைஞ்சல் பண்றதா நினைப்பா? ஐயோ, ரொம்ப லேட் ராஜி மேடம், அதுக்கு தான் இந்த சீனே. வெயிட் பண்ணுங்க, டிராபிக் ஜாம கிளியர் பண்ணிட்டு வரேன், அப்புறம் உங்க பஞ்சாயத்துக்கு. சார், நான் கொஞ்சம் அவசரமா போகணும் சார். ப்ளீஸ் சார், என்ன மட்டும் அனுப்பி வெயிட் விட்டுருங்க. பண்ணுங்க மேடம், போலீஸ் வந்துட்டா ஜாமம் கூட வெயிட் பண்ணி தான் ஆகணும். யோ வாயா, டிராபிக் கிளியர் பண்ணு. ஓகே சார். பெரிய ரகலையே பண்ணிட்டாங்க. அப்போ அன்னபூர்ணி கோர்ட்டுக்கு போகலல்ல? என்னப்பா பேசுறீங்க? அவங்க போறதா முக்கியம், நான் போறதுதான் முக்கியம். நான் தான் அங்க மெயின் ஐ விட்னஸ். ஆமால, அத மறந்துட்டேன். ஏராஜி, நாங்க வர லேட் ஆயிடுச்சு, இன்னொரு நாள் வரோம்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் லெட்டர் ஜட்ஜு கிட்ட கொடுக்கலாம்ல? சும்மா இருங்கப்பா, அப்படிலாம் கொடுக்க முடியாது. என்னமா அது, இப்படிலாம் அடம் பிடிக்காத ரஞ்சிதா. நாம இறங்கி போறதுல தப்பே இல்ல. நேரத்துக்கு கோர்ட்டுக்கு போகாதது நம்ம தப்பு தானே. நாம தான் மன்னிப்பு கடிதம் கொடுக்கணும். அப்பா, தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ராஜிமா, அங்க என்ன நடந்துச்சா? தூக்கி போட்டு உடைச்சிட்டு இவ பாட்டு போயிடுவா. எல்லாத்தையும் நாம தான் அள்ளி கொட்டணுமா? அந்த மல்லி என் முன்னாடி நிக்கிறதுக்கு தகுதி இருக்கா அவளுக்கு? அவகிட்ட எல்லாம் நான் தோத்து போய் நிக்கணுமா? அதான் என்னால தாங்கவே முடியல.
சரி ராஜிமா, அப்படி என்னதான் நடந்துச்சா? நம்ம பயந்துட்டு கோர்ட்டுக்கு வராத மாதிரி சீன் கிரியேட் பண்ணிருக்காங்க. இதையே அவங்க பக்கம் ஒரு பாயிண்ட் மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்க. என்னெல்லாம் டிராமா போட்டு இப்படி பண்ணிட்டால அவ. என்ன பார்த்தா அவ்வளவு முட்டாளா தெரியுதா அவளுக்கு? கேஸ் தள்ளி போயிடுச்சான். இப்போ அவங்களுக்கு எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு அந்த டைமை பயன்படுத்திப்பாங்களாம். அவங்க புத்திசாலிங்க. எதிரியோட பலத்தை நம்ம முதல்ல அங்கீகரிச்சா நம்மளோட பலவீனத்தை சரி பண்ணிக்க முடியும். சரி ராஜிமா, டென்ஷன் ஆகாதீங்க. உங்க உடம்புக்கு ஆகாது. நம்ம வேணும்னே அவங்க பிரச்சனை பண்றாங்கன்னு நினைச்சோம். ரோட்ல ஏதோ சண்டை நினைச்சோம். ஆனா நம்ம லேட்டா போகணும்னு அவங்க இப்படி ஒரு சீனை போட்டிருக்காங்க. அதுதான் உங்களால தாங்கிக்க முடியலன்னு நினைக்கிறேன். கடைசியில நீங்க தான் ஜெயிப்பீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். கடவுள் உங்களுக்கு யோசிக்க கொடுத்த ஒரு சந்தர்ப்பம்னு நீங்க நினைச்சுக்கோங்க. அவ யாரு ரஞ்சி? நம்ம வீட்டுக்கு ஆயா வேலைக்கு வந்தவ. அவ எனக்கு எதிரா கேஸ்ல ஜெயிச்சுக்கிட்டே போவாளா? எல்லாம் அந்த தேவசேனா இருக்கால, அவ கூட இருக்கிற தைரியம். அதான் 2 பேரும் சேர்ந்து ஆட்டம் போடுறாங்க. ஆட்டம் 2 பேருக்கும் வைக்கிறேன்டி பெரிய ஆப்பா. இப்பவாச்சும் திருந்துறாங்களா? ஆப்பு வைக்கிறேன், சோப்பு வைக்கிறேன்னு இப்படியே போயிட்டு இருந்தா ஆப்பு வைக்கிறீங்களோ இல்லையோ, கண்டிப்பா சோப்பை வித்து தான் வைத்த கழுவுற நிலைமைக்கு வரத்தான் போறீங்க. ராஜிமா, அவங்களால முடிஞ்சதை ட்ரை பண்ணிக்கிட்டோம். வாய்தா வாங்கிட்டா ஜெயிச்சிருவாங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எப்படி வளைச்சு வளைச்சு என்கொயரி பண்ணாலும் நான் என் பேச்சுல இருந்து மாறவே போறதில்ல. அப்புறம் எப்படி அவங்க சைடுல கேஸ் ஜெயிக்கும்? வாய்ப்பே இல்லை. நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க. வாய்தா கிடைச்சதுக்கே இந்த குதிக்கிறியே, நாளைக்கு கேஸே அவங்க பக்கம் தான் நிக்க போகுது. அது தெரிஞ்சா உயிரோடயே இருக்க மாட்டா போலயே. இப்பவே எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சு வச்சிடலாம் போல இருக்கு. ராஜிமா, கவலைப்படாதம்மா. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும். ஆனா தர்மம் மறுபடியும் வெல்லும். உன்னை யாராவது ஜெயிக்க முடியுமா சொல்லு? நீ தான் கண்டிப்பா ஜெயிக்க போற ராஜி. நீ கவலையப்படாத. பாத்துக்கலாம். என்ன புரிஞ்சதுன்னு தலைய பூம்பும் மாடு மாதிரி ஆட்டுறா. கவ்வுன சூதே நீ தாண்டி பிசாசு. என்னங்க ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்க? வந்து 10 நிமிஷம் ஆகுது, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க உண்மையிலேயே யார் அரவிந்த்? என்னங்க இது கேள்வி? அரவிந்த், நான் கேப் டிரைவர். இதுக்கு மேல என்ன பத்தி சொல்றதுக்கெல்லாம் பெருசா எதுவும் இல்லைங்க. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. என்னங்க நீங்க? சத்தியமா என் பேர் அரவிந்த் தாங்க. வேணும்னு ஆதார் கார்டு எடுத்து காட்டவா? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உங்க பேர்ல எல்லாம் டவுட் இல்ல. பின்ன வேற என்னங்க டவுட்? ரொம்ப காலமா நான் கார் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சத்தியமா நான் கேப் டிரைவர் தாங்க. உங்க மேல வேணா ப்ராமிஸ் பண்ணவா? இல்ல இல்ல வேண்டாம். நீங்க பொய் சத்தியம் எல்லாம் பண்ணிட்டா எனக்கு ஏதாச்சும் ஆயிடும். என்னங்க நீங்க? என்னாச்சுங்க உங்களுக்கு? நான் ஃப்ராடுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நான் அப்படிலாம் இல்லங்க. உங்களுக்கு எந்த ஊரு? என்னங்க நீங்க எல்லாமே புதுசா கேக்குற மாதிரி கேக்குறீங்க? நான் மல்லியோட ஊர்க்காரங்க. அப்படித்தானே நான் உங்களுக்கு எல்லாம் அறிமுகம். உங்க ஊர் பக்கம்லாம் அம்மாவோட ஊரையா சொந்த ஊர்னு சொல்லுவீங்க? ஏன் சொல்ல மாட்டாங்களா? சில ஊர்கள்ல கல்யாணம் ஆன உடனே ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட வீட்டுல போய் செட்டில் ஆகிற பழக்கம்லாம் இன்னும் இருக்குங்க. ஏங்க, நாட்டு நடப்பை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்க மாட்டீங்களா? நாட்டு நடப்பு தெரியறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நம்ம வீட்டு நடப்பை பத்தி பேசுவோம். சரி, உங்க அப்பா எங்க? என்ன பதிலையே காணும்? எனக்கு அம்மா தாங்க எல்லாம். சும்மா சமாளிக்காதீங்க அரவிந்த். எனக்கு எல்லாமே தெரியும். நீங்க பெரிய பணக்காரன்னு ஏன் என்கிட்ட சொல்லல? எதுக்காக இந்த கேப் டிரைவர் வேஷம்? இங்க பாருங்க அரவிந்த், தயவு செஞ்சு என்ன சொல்லி சமாளிக்கலான்னு புது கதையெல்லாம் யோசிக்காதீங்க. நான் உங்ககிட்ட உண்மையை எதிர்பார்க்கிறேன். கேளுங்க, முழுசா நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்குங்க? சொல்றேங்க. அத நீங்க உங்களோட வச்சுக்கோங்க, வெளிய தெரிய வேண்டாம். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். சரிங்க. நான் சொல்றதுக்கு முன்னாடி என்ன பத்தி என்ன தெரியும்னு சொல்லுங்க.
உங்களை பத்தி எனக்கு நிறைய தெரியும். இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டது உங்க அப்பாவை பத்தி தான். ஓ, என்னை பத்தி நிறைய தெரியுமா? சரிங்க, நான் அதுக்கப்புறமா வரேன். எங்க அப்பா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? கோயம்புத்தூர் எஸ்ஆர் மில்ஸோட ஒரே ஆண் வாரிசு நீங்க தானே எனக்கு தெரியும். நீங்க ஏன் இதெல்லாம் மறைச்சிட்டு இப்படி சாதாரண ஒரு கேப் டிரைவர் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க? எனக்கு சத்தியமா புரியல. ஏதாச்சும் வேண்டுதலா என்ன? ஏங்க, நீங்க எப்படி வாழ வேண்டிய ஆளு ஏன் இப்படி பரிதாபமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இருந்த கேபையும் வித்துட்டு அடுத்தவங்க கிட்ட இப்படி வேலை கேட்டு கெஞ்சிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் என்ன சண்டை? ரொம்ப பர்சனல்னா சொல்ல வேண்டாம். நான் துருவி துருவி கேக்குறேன்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் இல்ல ரஞ்சிதா, உங்ககிட்ட மறைக்கணும்லாம் நினைக்கல. பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. எஸ்ஆர் மில் சங்கரலிங்கத்தோட பையன்னு எல்லாரும் சொல்றதை விட அரவிந்தோட அப்பா சங்கரலிங்கன்னு அவரை எல்லாரும் சொல்ற அளவுக்கு நான் வளரணும்னு எனக்கு ஒரு லட்சியங்க. தப்பே இல்லைங்க, அது ரொம்ப நல்ல லட்சியம் தான். ஆனா அதுக்கு நீங்க எடுத்துக்கிற வழிமுறை தான் ரொம்ப தப்பு. உங்க அப்பா கிட்டயே உங்களுக்கு இஷ்டமான வேற ஏதாச்சும் பிசினஸ்க்கு ஒரு கேபிட்டல் கேட்டு அத வளர்த்த உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டியை நீங்க உருவாக்கி இருக்கலாம்ல. அது எப்படிங்க என்னோட பிசினஸ் ஆகும்? நான் என்னோட சொந்த காலில் உழைச்சு மேல வரணுங்க. எங்க அப்பாவும் அப்படி வந்தவர் தான். அவரோட அப்பா அவருக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலையே. மேபி பண்ண முடியாத நிலைமையில உங்க தாத்தா இருந்திருப்பாருங்க. ஆமாங்க, அதுவும் உண்மைதான். பட் ஆனா என் லட்சத்துல நான் உறுதியா இருக்கேங்க. அதுக்காக காரையே விக்கிற நிலைமைக்கு போனதுக்கு அப்புறமும் நீங்க இப்படி எல்லாம் பண்ணணுமா? உங்க முடிவை மாத்திக்கிறத பத்தி கொஞ்சம் யோசிங்க அரவிந்த். இல்ல ரஞ்சிதா, பேர் சொல்ற அளவுக்கு ஏதாவது சாதிச்சுட்டு தான் நான் அவரை போய் பார்ப்பேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. சரி, அத விடுங்க. நீங்க உங்க முடிவு படியே போங்க. ரஞ்சிதா, என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு மல்லி மேல ரொம்ப பாசம் இல்லையா? அப்படியா? யார் சொன்னா? மல்லி ஏதாவது அப்படி சொன்னாங்களான்னு? இல்ல, நான் தான் சொல்றேன். நீங்க மல்லிக்காக இவ்ளோ இறங்கி ஒர்க் பண்றீங்களே, அதான் கேட்டேன். அது இல்ல, அவங்கள பிடிக்கும் அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் இல்லைங்க. சும்மா சமாளிக்காதீங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லாமையா உங்களுக்கும் மல்லிக்கும் கல்யாணம் எல்லாம் ஃபிக்ஸ் ஆச்சு? சும்மா பொய் சொல்லாதீங்க அரவிந்த். சிரிச்சு சமாளிக்காதீங்க, பதில் சொல்லுங்க. இல்லங்க, சமாளிக்கலாம் இல்ல. எனக்கு உங்க டிடெக்டிவ் மைண்ட் பாதி வரைக்கும் மட்டும் ஏன் வேலை செய்யுதுன்னா தெரியல. ஐயோ, சாரிங்க. நான் இப்படி சிரிக்கிறது சிலரை இரிட்டேட் பண்ணிடும். தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பாலாம் எடுத்துக்கல, சொல்லுங்க. ஏங்க, இவ்வளவு விவரமா கேள்வி கேக்குறீங்கல்ல? அந்த கல்யாணத்தை நிறுத்தினது யாரு? நான் தான் நிறுத்தினேன். அது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அதாங்க எனக்கு உங்க மேல செம்ம கோவம். என்னங்க? அது வேற ஒரு கணக்கு. இப்போ அந்த எல்லா கணக்கும் தப்பு கணக்காயி போச்சு. நான் மல்லிக்காக அந்த கல்யாணத்தை நிறுத்தினேன்னு நினைச்சீங்க? பின்ன என் கணக்கும் தப்பு கணக்கு ஆயி போச்சுங்க. இல்ல, புரியல. உங்களுக்காக தான் அந்த கல்யாணத்தை நிறுத்தினே. ஆமாங்க, உங்களை முதல்லயே பார்த்திருந்தேன்னா, உங்ககிட்ட பழகி இருந்தேன்னா, நான் முதல்ல அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க மாட்டேங்க. இந்தாங்க சார். சார், பழனி, இந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் தேடி எடுத்து கொடுங்க. இது 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த டெத். வெயிட் பண்ணி வாங்கிட்டு போறேன்னு சொல்றாங்க. கொஞ்சம் சீக்கிரம் தேடி எடுத்து கொடுங்க. இதுல டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே சார். இந்தாங்க சீக்கிரம் சார்.
கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் முழுதினமும் தினதினமும். ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழுதினமும் தினதினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.